1 2 3. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சிறப்பு விருந்தினர் ஐயா பிரகாஷ் அவர்கள். மனசக்தின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களா பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பயிலரங்கள் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு, அதே மாதிரி பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாத்துக்குமே, குறிப்பாக பேரண்ட்ஸ்க்கு எப்படி அவங்க குழந்தைகள்லாம் எப்படி சமாளிக்கணும், என்ன ஏது, எப்படி அவங்களோட பக்குவமாக பழக்கணுன்றதை பற்றி இன்னைக்கு நமக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு, ஐயங்கள் இருக்கு. நான் கேட்க ஒரு கேள்வி எல்லாமே நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய கேள்விகள். அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு கேட்க போறேங்க சார். நன்றி. இன்னைக்கு என்னோட கலந்துரையாடலில் கலந்துட்டு மிக்க மகிழ்ச்சி. இப்போ நீங்க பல தலைமுறை பார்த்துட்டீங்க, ஒரு 3-4 தலைமுறை பார்த்துட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தலைமுறை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்க 3 தலைமுறை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்ப இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் பாக்குறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திச்ச இந்த ஒரு 70 வருட பயணத்துல ஏதோ ஒரு பெரிய மாறுதலா நினைக்கிறீங்க? அது சமூக ரீதியா இருக்கலாம், இல்ல மனநிலை சார்ந்ததா இருக்கலாம். மாறுதல் என்பது வாய்ப்புகள் எல்லாருக்கும் நிறைய கிடைக்குது. அதை நான் ஒரு பெரிய மாறுதலாக படிக்கிறேன். குறிப்பாக கல்வி, நிறைய பேருக்கு அந்த வாயில்கள் திறக்கப்படவில்லை. அது இன்னைக்கு நிறைய கல்விக்கு இல்லை. அது மாறுதல். எது தடையாக இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா, தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், தலைமுறையாக இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டுமானங்கள், அது அசைஞ்சிருக்கையுடைய இன்னும் உடையில. அந்த கட்டுமானங்களும் அந்த நம்பிக்கைகளும், உதாரணத்துக்கு வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தாண்டா சுயமரியாதையோட வாழணுண்டா, நீ உன்னைய நம்பணுண்டா, உன்னை நம்பினாதாண்டா வாழ முடியுன்ற ஒரு தத்துவம். அது நாத்திக தத்துவமாக இருக்கலாம், அல்லது காந்திய தத்துவமாக இருக்கலாம். அந்த தத்துவங்கள் வரும்போது மனிதர்கள் மாறினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வளர்ந்தார்கள். ஆனால் அந்த வளர்ந்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு மாறிய தலைமுறை இந்த பாடுகள்லாம் நம்ம பட்டோம், நாங்கள் இந்த பாடுகளிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த தத்துவங்களும் இந்த மனிதர்களும் இந்த இயக்கங்களும் எங்களுக்கு உதவினா என்பதை பற்றிய ஒரு தெளிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடத்ததுனால என்ன ஆகுதுன்னா, வாய்ப்புகள் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. ஆனால் நான் எப்படி எந்த திசையில நான் பாய்ச்சலோடு போக வேண்டும் என்பதுக்கு தெரியவில்லை. காரணம் என்னன்னா, இந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னு சைக்காலஜி சொல்லுவோம். அது என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு அந்த புதிய தலைமுறைக்கும் இல்லை. இந்த புதிய தலைமுறையை அந்த பழைய கட்டுமானங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்குன்றதை பற்றி இடைப்பட்ட சமூகம் என்ன பண்ணலைன்னா, இதை போக்குவதற்கு நம்முடைய வேலை இருக்கிறது அப்படின்றத செயல். இதுதான் நான் மெயினாக. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எனக்கு நீங்க சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி. நீங்க சொன்னதுனால பார்த்தீங்கன்னா, அந்த பழக்க வழக்கங்கள் இல்லை அந்த மேலை நாட்டு கருத்தாக கூட இருக்கணும், இல்லை மேலை நாட்டுடைய தாக்கம், மேலை நாட்டு கொள்கைகளுடைய தாக்கம், இல்லை நம்மளை ஆட்சியாளர்கள் நம்ம ரொம்ப வருஷமா அடிமைப்படுத்தியிருந்தா அவங்களோட தாக்கமாக இருக்கட்டும், அதில் நடந்த உணர்வான விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அதை தொடர்ந்து கொள்ளைகள், இங்கிருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளோ சமூக பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. எவ்வளவோ சோதனைகள் கடந்து இன்னைக்கு வந்திருக்கும். இந்த சமூக பாரம்பரியம் அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்கள் டக்குன்னு பதில் சொல்வீங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே, எல்லா சமூகத்துக்குமே போய் சேரணும்னு இருக்கு. அதான் இந்த ஒரு சிந்தனை கருத்தாளர் இருக்கக்கூடிய இந்த விவாதம், டிஸ்கஷன். ஜாதி, உங்களுடைய கருத்து? அது போயிடுச்சுன்னு நினைக்கிறோம், நம்ப வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது போகலை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது பேருக்கு பின்னால் ஜாதி பேரை போட்டுக்கல என்பது பெரிய புரட்சி. வட இந்தியாவில் மிஸ்ரா, சர்மா, குஜரால் அப்படின்ற பேரெல்லாம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை. ரெட்டி, கவுடா, நாயக்கின்றதெல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் போடலைன்றது சொன்னால் கூட ஒருத்தரோட ஒருத்தர் பழகும் போது பேரை போடலையோடைய அவர் என்ன சாதியை சார்ந்தவர் என்ற ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் குறைஞ்சாப்புல
எனக்கு அடுத்தது மத நம்பிக்கை. மத நம்பிக்கை என்பது வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. அடிப்படையில மதம் என்பது என்ன, அதாவது நீங்க இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக சிந்தித்தால் மதம் என்பது 2 விதமாக நம்ம பார்க்கலாம். அதாவது மனிதர்களை, அதாவது மிருகங்களிலிருந்து வேறுபட்ட மனிதர்களை மனிதர்களாக மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக மதம் பயன்படுகிறது என்பது ஒரு கருத்து. இன்னொன்று, ஆதிக்க சக்திகள் அந்த மதத்தை தங்களுடைய மேலாண்மைக்காக அதை பயன்படுத்தி கொண்டிருந்தது என்பது ஒரு உண்மை. அது ரெண்டையும் நம்ம வந்து பிரிக்காம பார்த்தோம்னா நமக்கு புரியவே புரியாது. அப்புறம் மத நல்லிணக்கம் என்பது வந்து இருக்கு. அதாவது மதங்கள் வேணுமா வேண்டாமா, இது ஒரு பகுதி. இல்லை மதங்கள் என்றைக்குமே வந்து எதிரானது அப்படின்றது இன்னொன்று மதங்களை கடிந்த மனித நேயம் என்பது இருக்கிறதா அப்படின்றது ஒன்று. அப்போ மதங்கள் ஆதிக்க சக்திகளினால் பயன்படுத்தப்படுகின்றன என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டால்தான் இதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு எளிமையான விஷயம் இன்னைக்கு வந்து புரிதல் அப்படின்னு சொல்றோம். பெற்றோர்கள் வந்து குழந்தையை புரிந்து கொள்ளுது, குழந்தைகள் வந்து பெற்றோரை புரிந்து கொள்ளுது. இந்த இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்குமோ? இன்னைக்கு நிறைய இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருவிகள் வந்துருச்சு. அது நம்ம பயன்படுத்தக்கூடிய அலைபேசியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டாக இருக்கட்டும், நிறைய இடையூறுக்கு நடுவில் பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளை புரிந்து கொள்வது, இல்லை குழந்தைகள் எப்படி பெற்றோருடைய மனநிலையை புரிந்து கொள்வது, இது ரொம்ப இக்கட்டான ஒரு கேள்வி. இதற்கு வந்து நான் அது லெபனீஸ் கவிஞர் கலீல் கிப்ரானுடைய வார்த்தைகளோடு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் your children are not your children, they are the sons and daughters of life longing for itself to blossom. அவர்கள் வந்து வாழ்க்கை என்பதை வெளிப்படுத்துகின்ற, வாழ்க்கை என்பதை பூக்கின்ற மாதிரி செய்கின்ற ஒரு இயல்பான ஒரு இயல்பு தான் குழந்தைகள் என்று. இப்போ நீங்க கேட்கறதுல பல பேர் இருக்கு. அப்போ குழந்தைகள் பெற்றோர் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு விவசாய சமுதாயம், அந்த சமூகத்தில் வந்து அந்த உறவுகள் இருக்கு, என்னுடைய இதை வந்து நான் குழந்தைகளுக்கு கடத்துறேன் அப்படின்றது. அப்போ வந்து அவர்களுக்கு நேரம் இருந்தது, அந்த நேரத்தை அவர்கள் வந்து பயன்படுத்தினார்கள். அவர்களுடைய சிந்தனை மரபில் வந்த பல்வேறு அறநூல்கள், செய்திகள் இருந்தது, அதை அவர்கள் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து வாழ்க்கை என்பது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால அதை கடத்த முடியுதா இல்லையான்றது தெரியல. இரண்டாவதாக, பெரும்பாலான பெற்றோர்களுடைய நோக்கம் என்னன்னா, குழந்தைகள் நன்கு படித்து ஏதாவது வேலைக்கு போய் வியாபாரம் செய்து வெற்றியாளராக வேண்டும் என்ற ஒரு உணர்வு தான் இருக்கக்கூடிய, குழந்தைகள் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும், நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. அதனால புரிதல் என்பது வந்து ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு பெற்றோர் புரிந்து கொண்டு அவர்களுக்குள்ளே இருக்கின்றதை வெளிக்கொண்டு வரணும். அதாவது கல்வியில் 3 விதமாக பார்க்குறோம். ஒன்று வந்து கார்ப்பரேட் ஃபிட், அவர்களை வந்து பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு உகந்தவர்களாக உருவாக்குவது என்பது ஒன்று. இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து இது வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடையது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை உணர்ந்து தங்களுடைய முழு ஆற்றல்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பது. மூன்றாவது வந்து பாலோ ஃபெரேரான்னு சொல்லக்கூடிய இந்த கான்சியன்டைசேஷன், அந்த சவுத் அமெரிக்காவிலேருந்து வர தியரி. அதில் என்ன சொல்லுதுன்னா, கல்வியின் நோக்கம் வந்து சமூக உணர்வோடு கொண்டு வர வேண்டும் என்பது. அதுதான் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய இது. ஆகவே ஐஐடி வந்து கார்ப்பரேட் ஃபிட்டு, ஜே கிருஷ்ணமூர்த்தி மாதிரி வந்து செகண்ட் இது. அவர்கள் தங்களை உணர்ந்து வெளிப்படுத்துவது. மூன்றாவது வந்து சமூக உணர்வோடு கூடிய ஒரு சமூகத்தை, அதாவது நான் கல்வி கற்பது இந்த சமூகத்திற்காக அப்படின்றது. அதனால இந்த புரிதலே நிறைய பேருக்கு கிடையாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாது. இல்லை, புரிதலுக்கே நீங்க ஒரு புதுவிதமான ஒரு இலக்கணம். ஏன்னா வந்து இன்னைக்கு சமூகத்துல வந்து உறவுகள் எடுத்தீங்கன்னாலும் அப்படிதான். வைரமுத்து சொல்லும்போது கூட சொல்லுவான், புதர்களாய் அந்நியப்பட்டு போன உறவுகள் எங்கே இருக்கும். பத்தகாய் ஒரு கல்யாணம் சொல்றது, ஹாய் சொல்றது. இந்த உறவுகள்ன்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உறவுகளுக்குடைய என்ன சொல்றது அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பின்னி பொண்ணு நெருக்கமா இருந்த உறவுகள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டதோ, மனதளவிலும் சரி, இல்லை வந்து பாத்தீங்கன்னா உறவுகளுடைய
அந்த மேலாண்மை, உறவுகளுடைய மேலாண்மை பற்றி. அதாவது அந்த பண்டைய சமூக அமைப்புல உறவுகள் என்பது தொடர் நிகழ்ச்சியாக இருந்தது. ஒரு கோயிலுக்கு போவோம், கல்யாண வீடுகளுக்கு போவோம். ஆனா அந்த உறவுகள் தொடர் நிகழ்ச்சியாக இருந்தன ஒழிய எந்த அளவுக்கு ஆழமாக இருந்தன என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனா இன்னைக்கு வந்து தனித்தனியா இருந்தா கூட சில சமயங்கள்ல அந்த உறவுகள் வந்து தொடர் நிகழ்ச்சிகளாகவும் இதாகவும் இல்லை. ஆனா ஈவன் ஒரு பஸ் ஜேர்னிலையோ அல்லது ட்ரெயின் ஜேர்னிலையோ கூட ஒரு ஆழமான உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, நம்முடைய இந்த வாழ்க்கை போராட்டத்தில் போராடி கொண்டே இருப்பதனால் அதை தொடர்ந்து ஆழமாக வைத்திருக்க முடியுமா முடியாதா, இதுதான் வந்து இது. அதனால ஒரு பர்சன் பாண்டட் டு சோ மெனி பீப்புள் அண்ட் கோயிங் அப்படின்ற உறவுகள் வந்து கம்மியாயிடுச்சு. ஆனால் இன்டர்நெட், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் வந்து நல்ல நட்புகளும் நல்ல இதுவும் இருக்கு. ஆனால் உறவுகள் வந்து மிகவும் கொச்சைப்படுத்தப்படுவதும் வல்கரைஸ் ஆகிறதும் இந்த சமூக அமைப்புல அதிகமாக இருக்கு. இல்லை, இதோட தொடர்ச்சி எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் விருப்பம். நீங்க அந்த உறவுகள் பத்தி சொன்னீங்க. சொல்லும்போது நம்ம இப்போ நீங்க வந்து ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து நிறைய சித்தி, சித்தப்பா, மாமா, மச்சான், பங்காளி, அண்ணன், தம்பி, எவ்வளவு உறவுகளோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷமா ஒரு மினிமம் ஒரு 15 இருந்து 25 குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்துல தான் நீங்க பிறந்து வளர்ந்தது மாதிரி. இப்போ இன்னைக்கு இருக்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கூட விளையாடுறது கூட வந்து அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ இல்லை, ஒரே குழந்தை. இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்க உங்களோட பார்வையில? ஏன்னா அப்படி கூட்டு குடும்பத்தில் வளர்ந்த குழந்தைகளுக்கும் இப்ப தனிப்பட்ட முறையில ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில அப்பா அம்மா மட்டும், அப்பா ஆபீஸ்ல இருப்பாரு, அம்மா ஆபீஸ்ல இருப்பாங்க, இவங்களா தன்னைத்தானே பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எந்த மாதிரி மனநிலை உந்துதல் தேவை? இப்போ அதாவது நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய மேம்பாடு, நம்முடைய புரிதல் அனைத்தும் வந்து எனக்குள் என்ன ஏற்படுகிறது என்பதை நான் சிந்திப்பது, அதை ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறதுல தான் இருக்கு. நிறைய 20 பேர் 25 பேரோட இருக்கும்போது நிச்சயமாக அதில் வந்து கண்டுகொள்ளுதல்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் அந்த அனுபவங்களை பெற்றவர்கள் எவ்வாறு அதை உள்வாங்கினார்கள், எவ்வாறு அதை இன்டர்பிரேட் பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியாது. சில ஃபேமிலிஸில் வந்து அதை இது பண்ணுவாங்க. அந்த சித்தி பையனை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது, இந்த சித்தி பையன் வந்து உன்னோட பேசும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அது பில்ட் ஆகுது. அப்படி இல்லாட்டி ஏதோ அப்படின்றது வருது. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்றதுல ஒரு பெரிய தொந்தரவு என்னன்னா, நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம், எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறது ஒன்று. ஆனால் சில இடங்கள்ல வந்து அந்த சமூக இதுக்கு தான் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து மேற்கத்திய சமூகத்திலிருந்து ஒன்று கற்றுக்கணும்னா, அவர்களுடைய சமூக கட்டுமானங்கள் உடையும் பொழுது அவர்கள் வந்து நிறைய புது புது அமைப்புகளை உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து டைவர்ஸ் ஆகுது, உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, டைவர்ஸ் ஆனவர்கள் எல்லாம் எப்படி அவர்கள் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அமைப்பு பேசுறாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து சமூக உறவுகளை ஏற்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், அவர்களெல்லாம் மீட் பண்ணி அதை வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயமா இல்லாம சில சர்ச்சஸ்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் ஆழமாக எல்லாரும் வந்து, அதாவது இதில் ரொம்ப முக்கியமானது எதையும் வந்து சிறுமைப்படுத்துவதோ எதையும் புனிதப்படுத்துவதோ இல்லை. இந்த இதை வந்து புனிதப்படுத்துவதாக இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். நம்ம இங்கே வந்து கடவுளை மேம்படுத்துவதுன்றதை விட நம்மை நாம் புரிந்து கொள்ளுதல், ஒருவருக்கு ஒருவர் எப்படி புரிந்து உதவி செய்தல், அந்த கூட்டாக எப்படி சமூகத்திற்கு நாம் பங்களிக்க வேண்டும் அப்படின்றதை அந்த விழுமியங்களையும் கற்றுக் கொடுக்க முடியும். அதை செய்ய வேண்டிய பணி ரொம்ப இருக்கு. இப்போ மறுபடியும் வந்து சமூகத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து சொன்ன அந்த நீங்கள் சொன்ன டைவர்ஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்றது வந்து நிறைய பேர் பார்ப்போம். ஈவன் நீங்கள் அப்ளிகேஷன் எது வந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நீங்கள் சமூகத்தில் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை தாண்டி எப்படிதான் இருந்தால் கூட பழக்கப்பட்ட எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு சமூக சூழ்நிலை இருந்தது. நல்ல பாதிப்புகளும் இருந்தது, பலன்களும் இருந்தது. இன்னைக்கு சமூகம் கடந்த ஒரு 10 வருடங்களை பார்த்தீங்கன்னா நிறைய மனநிலை மாற்றம் வந்து கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், கை குழந்தையை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வாசல் டைவர்ஸ் காணிக்கிறவங்க நிறைய பேர். குழந்தையோட எதிர்காலம் அதெல்லாம் வந்து பார்க்குறாங்கன்னு தெரியல. இப்போ
இப்ப இந்த மாற்றம் இருக்கு பாத்தீங்க, இதோட தாக்கம் வந்து ஒரு மன ரீதியா, ஒரு உளவியல் ரீதியா அவங்களை சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை எந்த அளவு பாதிக்கும்? அடிப்படையில திருமணம் என்பது நம்ம பாரம்பரிய சமூகத்தில் ஒரு பையனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடப்பதில்லை, ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் நடக்கிறது. அதனால திருமணங்கள் என்பது ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் நடக்கும்போது அந்த குழந்தைகளுடைய வம்சாவளி என்பது மட்டுமல்ல, அந்தந்த குடும்பங்களுடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகளும் கடத்தப்படுகின்றன. ஆனா அந்த சமயத்துல வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா, அதுல வந்து தொடர்ச்சி என்பது ஒன்று இருக்கிறது. வலிகள் வேதனைகளை பொறுத்து கொண்டு தியாகம் செய்து போகணும்னு. ஆனா இன்னொரு இது வரும்போது அந்த லிபரல் அப்படின்னு சொல்லக்கூடிய லிபரல் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க வெளிநாடுகள்ல, அது வரும்போது என்ன ஆகுதுன்னா, நான் எனது துன்பம் எனது இன்பம் அதுதான் முக்கியம், நான் இத்தனை ஆண்டு காலம் இந்த மனிதனோடு இந்த பெண்ணோடு நான் மாரடிக்க வேண்டும், ஆகவே டைவர்ஸ் இஸ் தி சொல்யூஷன். அப்போ அவர்கள் வந்து அதை வந்து தவறு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நிறைய திருமணங்கள் இன்று ஒரே வீட்டில் இருவேறு உலகத்தில் வாழ்கிறார்கள்ன்றாங்க. ஒரு கூரையின் கீழ் இருவேறு உலகத்தில் வாழ்கின்ற இது வந்து நிறைய, என்னை கேட்டால் ஒரு 60% மேல அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ அதை போக்க வேண்டும் என்றால் புரிதலுக்கான பயிலரங்கங்கள் நிறைய. ரொம்ப அருமையா சொல்றீங்க. ஏன்னா திருமணங்கள் எல்லாமே வந்து 2 குடும்பம் சார்ந்த விஷயம் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன். எனக்கு எல்லாமே மேட்ரிமோனி திருமண தகவல் மையத்துல தான் எல்லாம் பதிவு செஞ்சு யாரு என்னன்னே தெரியாம தான் இன்னைக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. இறுதியா ஒரு கேள்வி, இப்போ நம்ம சமூக நலன் அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொன்று அதை தாண்டி என்ன இருக்கு, அந்த காலத்துல நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. நீங்க ஒரு கக்கனா இருக்கட்டும், இல்லை காமராஜரா இருக்கட்டும், அவங்க வந்து கல்வி அறிவு கம்மினாலும் அவங்களால சமுதாய நோக்கோடு பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்லி நிறைய அவங்கள பத்தி நிறைய கேட்டிருக்கேன். இன்னைக்கு எவ்வளவோ படிப்புகள் வந்துருச்சு, அன்னைக்கு நிறைய தலைவர்கள் இருந்தாங்க, சமூக அக்கறையோடு இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவோ படிப்புகள் வந்துடுது, எவ்வளவோ கல்வி வளர்ச்சி வந்துருச்சு. எனக்கு என்னமோ இன்னைக்கு நான் அரசியல் சார்ந்து கேட்கல, ஒரு சாதாரணமா கேட்கிறேன். ஒரு நாட்டிற்கு தலைவர்கள் நிறைய தேவை, லீடர்ஸ் ரொம்ப அவசியம். அது சமூகத்தை நெறிப்படுத்துவதற்கும் சரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில அந்த மாதிரி வாய்ப்புகள் தலைவர்களை உருவாக்குறதுக்கு சாதாரணமாக இல்லையா, இல்ல தலைவர் ஆகுறதுக்கு வந்து யாரும் வந்து ரெடியா இல்லையா? இப்போ வந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் என்பது இது ரொம்ப ஆழமான கேள்வி. தலைவன் என்பது யார்? ஒருத்தர் வராரு, அவருக்கு முன்னால ஒரு 40 காரு, பின்னால ஒரு 40 காரு வந்தாதான் தலைவரா? அல்லது ஃபோர்ஸ் டு திங்க்னா, இந்த 40 80 கார்ல போறவனுக்கு நான் ஏதாச்சும் பயனுள்ளதா இருந்தாதான் நான் தலைவன். ஆனா உண்மையான தலைவன் என்பது மக்கள் அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அங்கே அவர்களை இட்டு செல்பவர்கள் அல்ல. இந்த இடத்திற்கு இவர்களை இட்டு சென்றால் இந்த சமூகமும் இந்த உலகமும் மேம்படும் என்பதற்காக அவர்களை இட்டு செல்கின்ற ஒரு மனிதர் தான் தலைவரை ஒழிய மக்களுக்கு. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, மக்களுக்காக தலைவர்கள் தான். அப்போ வந்து என்ன ஆகிறாங்கன்னா, நல்ல கவனிங்க, ஒரு சமூக அமைப்புல வந்து 100%ல ஒரு 10% தான் விஷனரி லீடர்ஸ், ஒரு 20 அல்லது 30% வந்து they are called strategic and operating managers. ஸோ 30 ஒரு 10 50 போச்சுன்னா மீதி 30-40%, மீதி 60% வந்து சைலண்டான பீப்புள். இந்த சைலண்டான பீப்புள் வந்து 2 விதமாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து தே ஆர் அவேர் பீப்புள் ஆர் தே ஆர் அன்அவேர் பீப்புள். அப்போ நல்ல கவனிங்க, இந்த அன்அவேர் பீப்புளுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தியாக ஆக என்ன ஆகுதுன்னா, விஷனரி எவ்வளோ பெரிய விஷனரியா இருந்தாலும் அவங்களுடைய விஷன் ஃபெயிலியர் ஆகிடும். ஏனென்றால் அவங்க விஷன் பண்றாங்க, அந்த விஷனை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜர்ஸும் ஆப்ரேட்டிங் மேனேஜர்ஸும் கீழே இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் முடியும். அப்போ கீழே இருக்கிறவங்க வந்து நிறைய அளவுக்கு அவேர்னஸ் வரும்போது என்ன ஆகும்னா,
மிஷனரியினுடைய விஷனை புரிஞ்சுக்கிட்டு they will be a catalytic agents to make the strategic and operating managers to function. ஸோ இவங்களுடைய நான் சொல்கிறது வந்து அவங்க தான் இவங்ககிட்ட இருந்து இவங்களை வேலை வாங்குறாங்கன்றது இல்லை, இவர்களுடைய அவேர்னஸ் இருந்தால் தான் அந்த பணி சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு. அப்போது என்ன ஆகும்னா இந்த மாஸ் பாப்புலேஷன்லேருந்து சில மிஷனரிஸும் சில ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜர்ஸும் இவால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருமையாக சொன்னீங்க. ஒரு ஐஏஎம் ஐஐடிஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். நம்முடைய ஆலோசகர் ஐயா பிரகாஷ் அவர்களிடமிருந்து 2 விஷயம் உன்னதமாக கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அவருடைய ஒவ்வொரு பேசிலும் சமூகத்தினுடைய அக்கறை, இந்த சமூகத்தினுடைய அக்கறை இருந்திருக்கும். இன்னொன்று அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பயன்படுத்தக்கூடிய எளிமையான விஷயங்கள். அது மனப்பக்குவமாக இருந்தாலும் சரி, மனநிலையாக இருந்தாலும் சரி, உறவுகளுடைய மேம்பாடாக இருந்தாலும் சரி. ஸோ அனைவரும் ஐயா குறித்த கருத்துக்களை மனதிலே வாங்கி உள்வாங்கி செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உறவுகளோடு உன்னதமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். அதற்கு முன்னால் ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அவேர்னஸ் அல்லது தன்னுணர்வை பெருக்குவதற்கு மனசு தான் ரொம்ப முக்கியமே ஒழிய டெக்னாலஜி இல்லை. இன்னைக்கு வந்து நல்ல எல்லார் கையிலையும் டெக்னாலஜி இருக்கு. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மைக்கெல்லாம் கிடையாது. அப்போ வந்து பெரியார் பேசுகிறாருன்னா நீங்கள் பாருங்கள், இவர் பேசுவார், 100 அடி தாண்டி ஒருத்தன் இருப்பான். இவர் சத்தமாக பேசுகிறத அவன் உள்வாங்கிட்டு அதே திரும்ப கத்தி அவன் பேசுவான். அவன்லேருந்து ஒரு 100 அடி தள்ளி இன்னொருத்தன் இருப்பான், அவன் பேசுவான். அப்படித்தான் இந்த செய்திகள் கடத்தி கொண்டு போனார்கள். இன்னைக்கு வந்து எல்லாம் நெட்டில் வச்சுட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த நெட்டில் பார்க்குறதுல எந்த அளவுக்கு ஆழமான தெளிவான கருத்துக்கள் இருக்கின்றன என்பது கேள்விக்குறி. அதனால அவேர்னஸ் பில்டிங்க்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், டெக்னாலஜி யூஸ் பண்ணலைன்றது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். மிகவும் நேர்த்தியான ஒரு பதிவு. இன்னைக்கு எத்தனையோ மாற்றங்களை இந்த சமூகம் பார்த்துருச்சு. இந்த மாதிரி சிந்தனையாளர்களுடைய அறிவுரை நம்ம சமூகத்துக்கு தேவை. என்ன ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடிய அறிஞர்கள் வந்து நாட்டில் வந்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கையோட ஓட்டத்தில் எல்லாரும் ஓடுறதுனாலையோ இல்லை தலைமை பண்போ சமூகம் பற்றி அக்கறை இல்லை, தன்னுடைய குடும்பம் பற்றி மட்டும் யோசிக்கிற நிறைய பேர்னால அந்த ஒரு குறையா தெரியல. எனிவே இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் இன்னைக்குரிய மனநிலையில் அனைவரும் சந்தோஷமாக வாழக்கூடிய கருத்துக்களை எளிமையாக எடுத்து சொன்னாங்க. அந்த அத்துணை கருத்துக்களையும் நீங்கள் மனதிலே வாங்கி செயல்படுத்தி உன்னதமான நிலையை அடைவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் விடைபெறுவது பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன். நன்றி. கருப்பசாமி ராமநாதன் இந்த கேள்விகளெல்லாம் கேட்காம இருந்தால் நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய சிந்தனைகள் ஒரு ஆற்றுப்படுத்தி இதை சொல்லியிருக்க முடியுமா என்பது சந்தேகம். அதனால் கருப்பசாமி ராமநாதன் போன்றவர்கள் பல பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டு உலுக்கி அவங்ககிட்ட இருந்து இது ஒரு மரம், அந்த மாதிரி மரத்தை உலுக்கி அதில் இருக்கக்கூடிய பழங்களை பெற்று மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி.